Hi friends, welcome to our channel Charu Talks. Hope you guys are doing good and safe. Stay home and stay safe. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்சோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ப்ரிப்போசிஷன்ஸில் பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். ப்ரிப்போசிஷன்ஸில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ், இதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2லேயும் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ் பற்றி தான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஒரு 7 ப்ரிப்போசிஷன்ஸ் கிட்ட நான் கவர் பண்ணியிருக்கேன். ஆன், இன், அட், அபோவ், பிலோ, பிஹைண்ட், பிசைட். இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த 2 பார்ட் வீடியோஸும் நீங்கள் போய் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி ப்ரிப்போசிஷன்ஸ் பார்ட் 3 வீடியோவில் நம்ம வந்து இன்னும் ஒரு சில ப்ரிப்போசிஷன்ஸ் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 4 ப்ரிப்போசிஷன்ஸ் சொல்கிறேன். ஃப்ரம் டு, டுவர்ட்ஸ். இந்த 4 வார்த்தைகளும் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ், அதாவது ஒரு இடம் சம்பந்தமான சென்டென்ஸில் நம்ம அதை எப்படி வந்து ஒரு நவுன் அண்ட் வேர்ப் அந்த மாதிரி எப்படி ரிலேட் பண்ணலாம் ஒரு சென்டென்ஸில், அதை வந்து ப்ரிப்போசிஷனாக இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் மூலமாக உங்களுக்கு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரம் இந்த ப்ரிப்போசிஷன் பற்றி பார்க்கலாம். ஃப்ரம் அப்படின்னா தமிழில் என்ன அர்த்தம்னா இருந்து, அதாவது ஒரு ஆரிஜின் பாயிண்ட் ஆர் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஃப்ரம் சென்னை. இப்போ நம்மளை ஏதாவது ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க அந்த மாதிரி யாராவது கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஐ எம் ஃப்ரம் சென்னை. அப்படின்னா நான் சென்னையிலேருந்து வரேன். ஸோ ஃப்ரம்னா இருந்து. ஸோ இந்த சென்டென்ஸில் ஒரு இடம் வருது, சென்னைன்றது ஒரு பிளேஸ் இல்லையா? ஸோ ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ரம் அப்படிங்கிறத ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் சம்மந்தமாக யூஸ் பண்ணணும். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற ப்ரிப்போசிஷனுக்கெல்லாம் நான் லாஸ்ட்டில் இந்த வீடியோட எண்டில் நான் வந்து எக்ஸசைஸ் கொடுக்குறேன். அதாவது சாம்பிள் சென்டென்சஸ் எக்ஸசைஸ் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து கரெக்டான ப்ரிப்போசிஷன் எதுன்னு சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஓகே, அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் போகலாம். நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் வந்து ஃப்ரம் டு. அதாவது ஃப்ரம் வந்து தனி ப்ரிப்போசிஷன், டு வந்து தனி ப்ரிப்போசிஷன். ஆனால் இந்த ரெண்டுமே சேர்ந்து கம்பைண்டாக தனியாக ஒரு ப்ரிப்போசிஷனாக யூஸ் பண்ணலாம். ஃப்ரம் டு எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்கிறேன். திஸ் பஸ் ட்ராவல்ஸ் ஃப்ரம் சென்னை டு பெங்களூர். This bus travels from Chennai to Bangalore. இப்போ பாருங்கள், 2 ப்ரிப்போசிஷனும் தனித்தனியானது தான். ஆனால் அதை நம்ம வந்து ஒரே சென்டென்ஸில் யூஸ் பண்ண முடியும். சென்டென்ஸோட மீனிங் என்ன? இந்த பஸ் சென்னையிலிருந்து பெங்களூர் வரைக்கும் போகுது. This bus travels. பஸ் வந்து ட்ராவல் ஆகுது. எங்கே வரைக்கும்? எங்கேருந்து எங்கே ட்ராவல் ஆகுது? This bus travels from Chennai to Bangalore. இந்த பஸ் சென்னையிலிருந்து பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் ஆகுது. ஸோ ஃப்ரம்னா இருந்து, டூனா அதுதான் வந்து டெஸ்டினேஷன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம், அதாவது எண்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், டூனா எண்டிங் பாயிண்ட். இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள், ஃப்ரம் டு. திஸ் பஸ் ட்ராவல்ஸ் ஃப்ரம் சென்னை டு பெங்களூர். இந்த மாதிரி நீங்கள் வேறு ஒரு சென்டென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரம் டு இந்த 2 ப்ரிப்போசிஷனுக்கும் நம்ம வந்து இப்போ கிளியராக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷனுக்கு போகலாம். டு. இந்த டு அப்படிங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். இப்போ முன்னாடி நம்ம ஃப்ரம் டூன்னு பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ டூ மட்டும் தனியாக பார்க்குறோம். முன்னாடியே சொல்லியிருந்த டூ அப்படின்னா என்னென்னு. டூ அப்படின்னா அதுதான் வந்து எண்டிங் பாயிண்ட், இல்லைன்னா டெஸ்டினேஷன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு டெம்பிள். இப்போ இந்த சென்டென்ஸில் டூன்றது ப்ரிப்போசிஷனாக வந்துடுது. இப்போது இதில் என்ன பிளேஸ் நம்ம மென்ஷன் பண்ணுறோம்? டெம்பிள். நான் கோயிலுக்கு போகிறேன். ஐ எம் கோயிங் டு டெம்பிள். ஸோ ஃப்ரம்னு நம்ம யூஸ் பண்ணோன்னா நான் இங்கேருந்து இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம். ஃப்ரம் டூ அப்படின்னா நான் வந்து வெறும் டூ மட்டும்தான் சொல்கிறேன். நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்றதை மென்ஷன் பண்ணல. ஐ எம் கோயிங் டு டெம்பிள், நான் கோயிலுக்கு போகிறேன் இப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ டூ அப்படிங்கிறதோட மீனிங் இதுதான். நம்ம வந்து ஆரிஜின் நம்ம வந்து சொல்கிறோம், எங்கேருந்து நம்ம வந்து வரோம் அப்படிங்கிறது இங்கே தேவையில்லை. நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் டு ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் ஒன், டுவர்ட்ஸ் அப்படிங்கிறதும் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸில் வரக்கூடியது தான். இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்கிறேன். He runs towards his victory.
he runs towards his victory. இது ஒரு சென்டென்ஸ். இப்போ டுவர்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன்னு சொல்லிட்டேன். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம். அவன் அவனோட வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கான், ஓடிக்கிட்டு இருக்கான். அவனோட வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போது டுவர்ட்ஸ் அப்படின்னா நோக்கி, ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபைடான ஒரு பிளேஸ் அவங்க போகணும் அப்படின்னு நினைக்கிற, ஜென்ரலாக அவங்க போகணுன்னு நினைக்கிற ஒரு டைரெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். டுவர்ட்ஸ். ஷீ கம்ஸ் டுவர்ட்ஸ் மீ. ஷீ கம்ஸ் டுவர்ட்ஸ் மீ. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், இதுவும் டுவர்ட்ஸ் ப்ரிப்போசிஷன் தான். அவள் என்ன நோக்கி வரா? ஷீ கம்ஸ் டுவர்ட்ஸ் மீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ் பற்றி ஒரு 4 ப்ரிப்போசிஷன்ஸ் சொல்லியிருக்கேன். ஃப்ரம் டு டுவர்ட்ஸ். இந்த 4 பற்றியும் டீட்டெயிலாக அதோட மீனிங் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லி அதோட மீனிங்கும் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த 4த்துக்கும் சேர்த்து நான் எக்ஸசைஸ் கொடுக்குறேன். ஸ்க்ரீனில் பாருங்கள். எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இருக்கும், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும். அதில் எந்தெந்த ப்ரிப்போசிஷன் இப்போ பார்த்ததில் கரெக்டாக சூட் ஆகும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள். அதுவும் ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு our channel Choro Talks so that I'll be motivated. Happy learning and never stop learning. நன்றி, வணக்கம்.